morning students. Today we will discuss the current affairs analysis dated 28th and 29th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, enjoying the fruits of their labor. So இது என்ன issues அப்படின்னா agricultural marketing இருக்கக்கூடிய issues and then farmers and the consumers இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இந்தியா வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும்தான் ஃபார்மர்ஸ் வந்து அதிகமான டேக்ஸஸ் பே பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் டைரக்ட் டேக்ஸஸ், இம்ப்ளிசிட் டேக்ஸஸ் ஆர் தேர். ஸோ மறைமுகமான வரிகள் அவங்க பே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரைட் அவங்களுக்கு இல்லை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது, பட் ஃபார்மர்ஸ் டசன்ட் ஹேவ் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. மெயினாக என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஏபிஎம்சி மார்க்கெட், ஸோ லாட் ஆஃப் மிடில் மேன்ஸ் மார்க்கெட்டில் சார்ஜஸ், மணி லெண்டர்ஸ் கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, கடன்கள், இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மர்ஸோட டிஸ்ட்ரெஸை பற்றி தான் இந்த ஆர்டிக்கிள் மெயின்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஃபார்மர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான ப்ரொடக்ஷன்ஸ் வரும்போது ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு போயிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒழுங்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ணி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான விலையை நிர்ணயிக்க மாட்டோம். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போகும். அதனால் ஃபார்மர்ஸ் வில் கோ இன் டிஸ்ட்ரெஸ். அதே மாதிரி ஏபிஎம்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் கொண்டு போய் செல் பண்ணணும் ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட் அப்படின்றப்போ தே வில் கெட் அஃபெக்டட். ஸோ அப்புறம் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டை பொறுத்தவரை நம்ம ரீசெண்டாக கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய கரண்ட் அஃபேர்ஸில். அது என்ன அப்படின்னா, எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டில் இப்போ ரீசெண்டாக சேஞ்சஸ் பண்ணாங்க. மெயின்லி முன்னாடி இருந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, லைக் ஒரு எசென்ஷியலான ஒரு கமோடிட்டிஸை இவ்வளோ மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி அரெஸ்டட். குண்டர் சட்டத்தில் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டமோ இல்லைன்னா அது பெரிய கோடவுன்ஸும் உருவாக்க மாட்டாங்க. ஸோ ஹோல்சேலர்ஸ் அண்ட் தென் பிக் பீப்புள், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே. அப்போ அது ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணப்படாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் சீசன்ஸில் தான் இருக்கும். இப்போ கேரிஃப் சீசன், ஸோ யூ வில் கெட் கேரிஃப் க்ராப்ஸ். அப்போ அதையெல்லாம் சேவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆனியன் வந்து ஒரு சீசனில் தான் இருக்கும். அப்போ ஆனியன் வந்து லைக் எப்போ டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா எப்போ அது கம்மியாக இருக்கும் அப்படின்னா, ஸோ லைக் அந்த சீசனில் மட்டும்தான் அது அதிகமான ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கும், மற்ற சீசன்ஸில் இருக்காது. அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ரொம்ப ப்ரொடக்ஷன் வரும்போது என்ன பண்ணோம், அதை கம்மியான ரேட்டு விற்று தள்ளுறது. ப்ரொடக்ஷன் இல்லாதப்போ இட் வில் கோ ஹை அண்ட் வி ஹாவ் டு இம்போர்ட். அது மட்டும் இல்லை, ஸோ அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டாகவும் அது மாறுது. ஸோ இதான் அந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம். அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் தே வில் ஃபிக்ஸ் த ரேட். மீடியேட்டர்ஸ், ஏஜென்ட்ஸ் எல்லாமே அங்கே வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபார்மர்ஸ் ஃபோர்ஸ் டு செல் அப்படின்றப்போ தே ஒன்ட் கெட் பெனிஃபிட் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம். பேலன்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் வந்து கன்சியூமர்ஸோட ரைட்ஸையும், ஸோ ஃபார்மர்ஸுக்கும் கம்மியான ரேட்டுக்கு வாங்குகிறாங்க, கன்சியூமர்ஸுக்கு ஆனால் அதிகமான ரேட்டுக்கு போகுது. இதில் இடையில யாருக்கிட்ட போய் ரேட் ஏறுது அப்படின்னா, ஃபார்மர்ஸ் போக வேண்டிய காசு எல்லாமே மிடில் மேன்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் கிட்ட போயிடுது. ஸோ இது வந்து ஷார்ட் அவுட் பண்ணப்படணும் அப்படின்றது தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இம்ப்ளிசிட் டேக்ஸேஷன் ஆன் ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட 2001 இருக்குது. 2017-18 2016-17 ஃபினான்ஷியல் இயரில் 45 lakh crore வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இயரை கணக்கிடும்போது இட் இஸ் லைக் மினிமமாக 2.56 lakh crore வரைக்கும் வருது. ஃபார்மர்ஸ் வந்து இன்டைரக்டாக இம்ப்ளிசிட் டேக்ஸேஷன். ஸோ இது வந்து அவங்க கையில் போக வேண்டிய காசு. ஸோ இது எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது, நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான். சரியா. அப்புறம் ரிஃபார்ம்ஸ் டு ரிமூவ் த ஹர்டில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 4 lakh இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பர்பஸுக்கு அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு 4 lakh crore இப்போ அனௌன்ஸ் பண்ணி இட்ஸ் வெல்கம் ஒன். அது மாதிரி எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டில் கூண்ட்ஸ் ஆக்டில் குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வச்சுருந்தா அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஏபிஎம்சி லாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அங்கே தான் போய் விற்கணும்னு கிடையாது. இப்போது ப்ரொடியூசர்ஸ்கிட்டே அப்படின்னா விளையிற இடத்துல போய் மற்ற பிஸ்னஸ் பீப்புள் கேன் பர்ச்சேஸ், யாருக்கு டிமாண்ட் இருக்கோ மொத்தமாக வாங்கிக்கலாம். நவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ரிமூவ்டு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் த ஃபார்மர்ஸ். அது மாதிரி ஃபார்ம் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு? ஃபார்மர்ஸுக்கு. பார்கெனிங், அவங்களோட ஃபார்மர்ஸோட பார்கெனிங் பவர் அதன் மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிமுகம் இல்லை, ஆல்ரெடி இருக்குது. பட் ரிஃபார்மிங், எஃபெக்டிவ் லா அதுக்கு வேணும். சப்போஸ் பொருள் சேதமாயிட்டா விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படணும். ஸோ தட்ஸ் ஆல். சரியா? செகண்ட் நியூஸை பொறுத்தவரை ஹெல்பிங் சப்ளை செயின் ரெக்கவர். இதுவும் போன ஆர்டிக்கிளுக்கு ரிலேட்டடான தான். சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமான சப்ளை இருக்குது. தட் இஸ் அப்ஸ்ட்ரீம் அண்ட் த டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் சப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஸ்டீல் எடுத்துக்கோங்க. ஸ்டீலை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அயர்ன் ஓர், இல்லைன்னா அயர்ன் மெட்டல் எடுத்துக்கோங்க. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா மைனிங். ஸோ இந்த மைனிங் ஆக்டிவிட்டிஸ், ரா மெட்டீரியல் வந்து ஒரு ஸ்டீலாக மாறுறதுக்கு முன்னாடி இட் வில் பி அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்புறம் அந்த ப்ராடக்ட் வெளியில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் போயிட்டு கன்சியூமர்ஸ் கிட்ட போகும்போது தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டவுன் ஸ்ட்ரீம் சப்ளை. இப்போ அப்ஸ்ட்ரீம் சப்ளை வந்து ஒர்க் ஆகலை ப்ராப்பராக. அப்போது டவுன் ஸ்ட்ரீம் சப்ளைக்கான மிஷின்ஸ், இப்போது காருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காருக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி பேடி ஃபீல்டெல்லாம் உழுறதுக்கு டிராக்டர்ஸ், அதே மாதிரி சீட் சோவிங் மிஷின்ஸ், இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் லேபர் இண்டஸ்ட்ரீஸுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மிஷின்ஸ் தேவை. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வெஹிக்கிள்ஸ் தேவை. அப்போ டோட்டல் த அப்ஸ்ட்ரீம் மார்க்கெட் வந்து ஷட் டவுனில் இருக்கும்போது ஹவு த டவுன் ஸ்ட்ரீம் சப்ளை செயின் வில் ஒர்க் அப்படின்றத எங்கள் கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. ஸோ ரிவைவ் பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் எவ்வளோ தான் பீப்புள் கையில் பணத்தை கொடுத்தாலும் சப்ளை செயின் ப்ராப்பராக இல்லைன்னா ஹவ் இட் வில் பூஸ்ட் டிமாண்டை வந்து எப்படி டிமாண்ட் அதிகமாகும், அதன் மூலமாக இன்ஃப்ளேஷன் தான் அதிகமாகுமே தவிர சப்ளை அதிகமாகுது. பிகாஸ் அப்ஸ்ட்ரீம் சப்ளை வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு இல்லையா லாக்டவுனால். ஸோ லாக்டவுன் இஸ் அ மெயின் ரீசன். அப்போ வீட் ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாகும்போது எப்படி கூட்ஸ் ப்ரெட்டு இதெல்லாம் எப்படி ரேட்டு கம்மியாக வரும், எப்படி பீப்புளோட பர்ச்சேசிங் பவர் இருந்தாலுமே அது எப்படி கிடைக்கும். ஸோ சப்ளை செயின் ஹேவ் டு பி டிஸ்ரப்ஷனில் இருக்கக்கூடிய சப்ளை செயின் வந்து ரிஸ்டோர் பண்ணப்படணும் அப்படின்றது. தென் இம்பேக்ட் ஆஃப் லேபர் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம். இப்போது நிறைய பேர் மைக்ரேட்டடாக இவங்க சொந்த ஊர்களுக்கு போயிட்டாங்க. மைக்ரேட் லேபர்ஸ் எல்லாமே சொந்த ஊர்களுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஒர்க்கிங் பீப்புள். ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளத்தை உருவாகுது சப்ளை செயினில். ஸோ இப்போ ரியாலிட்டி என்னென்னா பீப்புள் ஹேவ் டு சேவ் மணி. அதிகமான தேவையில்லாத செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு சேவ் பண்ணணும். சேவிங்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வில் இன்க்ரீஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் எடுத்துக்கிட்டால் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணக்கூடிய ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து மணி பிரிண்ட் பண்ண போகிறாங்க, கடன் வாங்க போகிறாங்க, இன்க்ரீஸிங் த டேக்ஸஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புளை தான் போர்டனில் தள்ளும். கவர்மெண்ட் கடன் வாங்க பீப்புளோட டாக்ஸேஷன் ஏறிட்டே போகும். அதே மாதிரி மணி பிரிண்ட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்தி விடும். ஸோ இது எல்லாமே இன்டைரக்டாக என்ன பண்ணோன்னா பீப்புள் மேலே தான் போர்டன் போடும். சரியா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வெஸ்ட் ஜெர்மனியில் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் டைம் பீரியடில் அந்த பாம்பிங் அதுக்கப்புறம் வந்து சான்சலர் ஆஃப் ஜெர்மனி என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் பண்ணாங்க. ரொம்ப ரேட் அதிகமாக போகாமல் கண்ட்ரோல் பண்ணாங்க, டேக்ஸஸை குறைச்சாங்க. இதனால் பீப்புள் வந்து அதிகமாக சஸ்டெயின் ஆக முடிஞ்சு, சப்ளை செயின் வந்து ரீஸ்டோர் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக 2 வருஷத்தில் அவங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இது இந்தியாவில் பண்ணப்படணும் அப்படின்றது நான் எதிர்பார்ப்பாரு. சரியா? தென் தேர்ட் நியூஸை பொறுத்தவரைக்கும் வாட் இஸ் தி டாக்ட்ரின் ஆஃப் ஃபோர்ஸ் மேஜுரே. ஸோ ஃபோர்ஸ் மேஜுரே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ காட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். கடவுளால் நடக்கக்கூடிய டிஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் நேச்சுரல் கலாமிட்டிஸ், சைக்ளோன், சுனாமியாக இருக்கட்டும், இது மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபோர்ஸ் மேஜுரே. இப்போ ஏன் இது ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஏன் நியூஸில் வந்திருக்கோம்னா இந்தியன் கான்ட்ராக்டர்ஸ் ஆக்ட் படி நம்ம கவர்மெண்ட் கூட ஒப்ளிகேஷன் கான்ட்ராக்ட் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் இஸ் கான்ட்ராக்டர் சம்வேர்.
அதே மாதிரி people are doing like made lot of contracts. இப்போது செக்ஷன் 32 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் மெஜூரே அப்படின்ற கான்செப்டில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது கான்ட்ராக்சுவல் ஒப்ளிகேஷன்ஸ் வந்து லைக் ரிஸ்க் வரும்போது அவங்க லைக் ஒரு டேம் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பீரியடில் வரும்போது ஒரு வருஷத்தில் கட்டி முடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஃபோர்ஸ் மெஜூரே அப்படின்ற டாக்ட்ரின் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்ட்ராக்டர்ஸ் ஆர் நாட் ஒப்ளிகேட்ரி டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் இமீடியட்லி. அவங்களோட ஒப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ ஆனால் அவங்க கட்டி கொடுக்கணும். ஆனால் அவங்க இந்த டைம் பீரியடுக்கு அவங்க லைக் மானிட்ரி சப்ளையும் கேட்டுக்கலாம், மானிட்ரி சப்போர்ட் கேட்டுக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட, லைக் ஃபிஸ்கல் சப்போர்ட் அவங்க கேட்டுக்கலாம். தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் கிளாஸ். அதே மாதிரி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோர்ஸ் மெஜூரே அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் மெஜூரை பொறுத்தவரை நான் இப்போ சொன்ன விஷயங்கள். ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் எடுத்துன்னா ஒரு பார்ட்டி ஃபோர்ஸ் மெஜூரேன்றது எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டிசாஸ்டர் நடக்குது. அப்படின்றப்போ எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. டாக்டர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது வரைக்கும் தெரியாது இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும். எக்ஸிக்யூஷன் டைம் பீரியடில் there will be a distraction is happening, not contemplated at the time. contemplated அவங்க கணிக்க முடியாத டைம் பீரியடில் இட்ஸ் ஹேப்பனிங். எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுற டைமில் இட்ஸ் ஹேப்பனிங். அப்படின்றப்போ அது வந்து the contract will go void. Consequently the contractual obligations எல்லாமே cease to exist. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும். ஆனால் ஃபோர்ஸ் மெஜூரில் அப்படி கேன்சல் ஆகாது. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இப்போ ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இப்போது கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெதர் த கான்ட்ராக்ட் வில் கண்டினியூ. ஸோ லைக் ஃபோர்ஸ் மெஜூரி ஆக்ட் அடிப்படையில் வந்துச்சுன்னா ஒப்ளிகேஷன் கேன்சல் ஆகும், ப்ளஸ் அந்த ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஸோ ரிலீஃப் மெஷர்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ தட் ஹாவ் டு பி மேட். அது சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக கூட கோட் பண்ணியிருந்தாங்க. ஃபோர்ஸ் மெஜூரி அப்படின்ற டாக்டரினில் குவாலிஃபை ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸை பொறுத்த வரைக்கும் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் சாரு மசல். மசாலா பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ சிப்பி மீன்களை பற்றி உங்களுக்கு தெரியும். மொலுஸ்கஸ் ஃபேமிலியில் உள்ள கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெரைட்டியான லைக் மசல்ஸ் தான் இது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் க்ரீன் அண்ட் தென் ப்ரௌன் மசல்ஸ். இது எங்கே இருக்குன்னா கேரளாவோட பேக் வாட்டர்ஸ் ஏரியா, கோஸ்டல் ஏரியாஸில் எல்லாமே இது அதிகமாக ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சாரு மசாலா பொறுத்த இட் இஸ் நாட் அ ஒரிஜின், இட் இஸ் அன் ஒரிஜின் ஆஃப் கோல்டு டெம்பரேச்சர் ஏரியா. நம்ம வந்து ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ஏரியா. ஸோ வெரி ஹாட், இல்லைனா 25லேருந்து 30 டிகிரி சென்டிகிரேட், இல்லைனா 40-45 டிகிரி சென்டிகிரேடில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஆனால் இதெல்லாமே சாரு மசாலா பொறுத்த வரைக்கும் 25க்கு கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் உள்ளது. மெயின்லி சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் தென் சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் ஏரியாவில், அந்த கோஸ்டல் ஏரியாவில் வரக்கூடியது. இப்போது அஸ்தமுடி அப்படின்ற லேக்லேயும் இதோட ஆதிக்கம், இன்வேசிவ் ஸ்பீஷீஸாக இருக்குன்னா இதோட ஆதிக்கம் அதிகமாகறன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்டமிக் ஸ்பீஷீஸ் வில் கெட் ஏஷியன் க்ரீன் மசல் வில் கெட் அஃபெக்டட். அது மாதிரி எடிபிள் ஆயிஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான உயிரினங்கள் பாதிக்கப்படுற எண்டமிக் ஸ்பீஷீஸ் அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறது, ஸோ பயோடைவர்சிட்டி வில் கெட் அஃபெக்டட். சரியா? ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய நார்மல் எண்டமிக் ஸ்பீஷீஸ் வில் எராடிகேட்டட், இல்லைன்னா அழிஞ்சு போயிடும் சர்வே பண்ண முடியாமல். இட்ஸ் அ மெயின் ரீசன். அது எப்படி இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் இங்கே வரணும்னா சைக்ளோன்ஸ் மூலமாக, விண்டு மூலமாக, அதே மாதிரி நார்மல் எல்லா ஸ்பீஷீஸும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஷிப் மூலமாக கொண்டு வரப்பட்ட, இல்லைன்னா சைக்ளோன்ஸ் ஒக்கிபி லைக் சைக்ளோன்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த சைக்ளோன் மூலமாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுது. மசாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் மொலுஸ்கஸ் ஃபேமிலியில் உள்ளது. ஸோ கால்சியம் கார்பனேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் இந்தியாவை பொறுத்தவரை க்ரீன் மசல், அப்புறம் ஏஷியன் க்ரீன் மசல், ஏஷியன் ப்ரௌன் மசல் வந்து இந்தியாவோட எண்டமிக்ஸ் லைக்ஸ் 2 ஸ்பீஷீஸ் ப்ரெசன்ட் இன் இந்தியா. அப்புறம் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவை பொறுத்தவரை. சரியா? சாரு மசாலா பொறுத்தவரை ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்கும். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். எனிவே இட் இஸ் அஃபெக்டிங் தி எண்டமிக் ஸ்பீஷீஸ். ஸோ முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் ஹவ் இட் வில் கெட் அஃபெக்டட் தி ஹவு த பயோடைவர்சிட்டி கெட் அஃபெக்டட் பை தி இன்வேசிவ் ஸ்பீஷீஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் 5th நியூஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் டொகாங் டே.
டகாங் டேயை பொறுத்த வரைக்கும் இதான் டகாங். ஸோ சி கவுன்னு சொல்லுவாங்க. இந்த சி கவை பொறுத்த வரைக்கும் ஐயூசிஎல்ல வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஷெட்யூல் 1 ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இந்த மேமலை. இது சி மேமல். ஸோ இட் கிவ் பர்த். ஸோ த யங் ஒன்ஸுக்கு வந்து பர்த் கொடுக்கும். மெயினாக என்ன அப்படின்னா இட் வில் நாட் ப்ரெசன்ட் இன் த என்டையர் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்கும், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், கல்ஃப் ஆஃப் கட்ச் ஆஃப் குஜராத்தில் இருக்கும். சரியா? ஸோ தென் த்ரெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அதிகமாக அழிகிறதுக்கான வல்னரபிள்லேருந்து என்டேஞ்சர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அழிகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா சீ கிராசஸ் பெட் வந்து ஃபிஷ் ட்ராலிங் பண்ணுறதுனால, இந்த கம்பி வலைகளெல்லாம் போட்டு சுருக்கு வலைகளெல்லாம் போட்டு இழுக்கிறதுனால அதோட சீ கிராஸ் என்வாயர்மெண்ட் பாதிக்கப்படும் போது இந்த உயிரினம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொல்யூஷன், வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆயில் பொல்யூஷன், ஹண்டிங் பண்ணுறது, இதோட மீட் வந்து கன்சியூம் பண்ணப்படுது. ஸோ தேர் இஸ் ராங் பிலீஃப் வந்து என்னென்னா இதோட மீட் சாப்பிட்டாச்சுன்னா ஹியூமன்ஸோட பாடி டெம்பரேச்சர் வில் கோ ரெடியூஸ்ட். தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் எஃபெக்ட் எடுத்திங்கன்னா 13th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் கன்வென்ஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் வைல்டு இப்போ நடந்துச்சு இல்லையா. நம்ம இந்தியா வந்து இதில் சிக்னேட்ரி 1983 வி ஆல்ரெடி மேட் அன் MOU, நான் லீகலி பைண்டிங் MOU டு ப்ரொடெக்ட் தி டகாங்ஸ். அது மட்டும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் டாஸ்க் ஃபோர்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் டகாங்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன், இட்ஸ் அ ஹெர்பிவோரஸ் மெரைன் அனிமல். இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் என்டையர் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இல்லை. அது மாதிரி இட் இஸ் கிவன் லீகல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஷெட்யூல் 1. ஸோ 1 and 3 இஸ் த ஆன்சர். ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக, இது யூஎஸோடது, அவங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலம் வேக்சின்ஸ், தெரப்பட்டிக்ஸ், டயக்னோஸ்டிக்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு they made an agreement. That's the operation is called as Operation Warp Speed. International United Nations Peacekeepers Day 2020, அதோட டே வந்து 29th. எவ்ரி இயர் வி ஆர் செலிப்ரேட்டிங். இந்த வருஷம் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் உமன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக முன்னெடுத்திருக்காங்க. ஸோ பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போலேருந்து இது ஆப்ரேஷனில் வந்துச்சு அப்படின்னா யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் 1948 முதல் பீஸ் கீப்பிங் படையை அனுப்புகிறாங்க. இதோட மெயின் பர்பஸ் வார் டோன் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்கும், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்னால இல்லைன்னா கிளர்ச்சியாளர்களால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக இவங்க அனுப்பப்படுறாங்க. இவங்களுக்கு பேர் ப்ளூ பேர்ட்ஸ்னு பேர். ப்ளூ ஹெல்மெட் அவங்க யூஸ் பண்ணாங்க. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸோட பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்னா கன்சென்ட் ஆஃப் பார்ட்டிஸ், அந்த சமாதானத்தை உருவாக்குறது, இம்பார்ஷியலிட்டியாக செயல்படுறது, ஃபோர்ஸை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கோ செல்ஃப் டிஃபென்ஸ் பர்பஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ ரீசெண்டாக மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு, இது 2019க்கான அவார்டு வந்து யுனைடெட் நேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணி, அதை ஏன் இதில் கிளப் பண்ணியிருக்க இந்த நியூஸ் அப்படின்னா it was not given by United Nation Peacekeeping Forceனால கொடுக்கப்படலை, it was given by the United Nation. இந்தியாவை சேர்ந்த மேஜர் சுமன் அப்படின்ற லேடிக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பேரும் ஷேர் பண்ணுறாங்க இந்த அவார்டு. 2019க்கான அவார்டை கமாண்டர் கேரளா மண்ட்ரியோ பிரேசிலை சேர்ந்தவங்க. ஸோ 2016 யுனைடெட் நேஷன் இந்த அவார்டை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க, who are working for the peace process. சரியா? ஏது நியூஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்டல் கவுன்சில். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஹெடட் பை தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் எவ்ரி இயர் நடக்கும். இதோட 22nd மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, இன்டர் ரெகுலேட்டரி கோஆர்டினேஷன் பண்ணுறது. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ இதில் மெயின் மெம்பர்ஸ் கம்போசிஷன் எடுத்திங்கன்னா சேர்மன் இஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இதுதான் இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். கவர்னர் வந்து RBI கவர்னர் அட்டன் பண்ணுவாங்க இந்த மீட்டிங்கை. சேர்மேன் மெம்பர்ஸ் எடுத்திங்கன்னா சேர்மன் ஆஃப் செபி, எர்டா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, பென்ஷன் ஃபண்ட், அது மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கீழே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் உள்ள, அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், ரெவன்யூ செக்ரட்டரி, ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்ரட்டரி, கார்ப்பரேட் அஃபேர்ஸ், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், IBBIயோட
சேர்பர்சன். சப்கமிட்டி இருக்குது, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆர்பிஐ கவர்னர் தான் அதுக்கு ஹெட்டாக இருப்பாங்க, தட்ஸ் ஆல். என்ஹெச்ஆர்சி நோட்டீஸ் டு த மைக்ரண்ட். நிறைய மைக்ரண்ட் டெஸ்ட் நடக்கிறனால மெயினாக பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற ஸ்டேட்ஸுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்ஹெச்ஆர்சி. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். என்ஹெச்ஆர்சி இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெரி இம்பார்ட்டண்ட். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த இட்ஸ் ஸ்டாட்டுட்டரி பாடி. 12th October 1993 உருவாக்குறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மூலமாக அது உருவாக்கப்படுது அண்ட் அமெண்டட் இன் 2006. ஸோ இட்ஸ் அ வாட்ச் டாக் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா. கம்போசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி மெம்பர் பாடி, ஒரு சேர்மன், 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் அண்ட் சேர்மன் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். சேர்மனை பொறுத்த வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், ரிட்டையர்ட் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கணும். அப்பாயின்மெண்ட் சேர்மன் அண்ட் பிரசிடென்ட் கிட்ட 6 members கமிட்டி, பிரைம் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் த லோக்சபா, ஸ்பீக்கர். தென் பிரைம் மினிஸ்டர் will act as the head of the committee. அப்புறம் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் போத் ஹவுசஸ், அப்புறம் யூனியன் ஹோம் மினிஸ்டர். இதோட மெம்பர்ஸோட டென்யூர் எடுத்திங்கன்னா 3 years. அப்புறம் 70 years அவங்களோட ரிட்டையர்ட் ஏஜ். அவங்க அட்டைன் ஆகும்போது எது முதல்ல அட்டைன் ஆகுறாங்களோ அந்த ஆஃபீஸை விட்டு போகலாம், திருப்பி அப்பாயின்ட் பண்ணப்படலாம். த பிரசிடென்ட் கேன் ரிமூவ் த சேர்மன் அண்ட் எனி மெம்பர் அட் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது. லைக் 10th நியூஸ் 18% ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. 2013-14 36 பில்லியன், இப்போது இட் டபுள் டு 73.46 பில்லியன். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 247 மில்லியன் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸில் உங்களுக்கு எஃப்டிஐ வரும், எஃப்ஐஐயும் வரும், எஃபிஐயும் வரும், சரியா. தென் எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், பையிங் செல்லிங் த ஷேர்ஸ். ஒரு கம்பெனியோட ஷேரை, இக்விட்டி ஷேர் ஹோல்டிங் வாங்குறாங்க, ஷேர்ஸை வாங்குறாங்க, பை த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ. ஒரு கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி இங்கே வைக்கிறாங்க, ஒரு கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னா அது ஃபாரின் டைரக்ட், ஒரு ஃபாரின் பீப்புள் வாங்குறாங்க அப்படின்னா. எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரூட் இருக்குது, கவர்மெண்ட் ரூட். ஆட்டோமேட்டிக் ரூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இருந்தால் கூகுள் வாண்ட் டு மேக் அ ப்ராஜெக்ட் இன் இந்தியா, தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஆஃப்டர் தே ஹாவ் டு கெட் சம் லைக் இன்டிமேஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். தட் இஸ் ஆட்டோமேட்டிக் ரூட். கவர்மெண்ட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஃபென்ஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா தே ஹாவ் டு கெட் பர்மிஷன் ஏர்லியஸ்ட். ஸோ வாங்கிட்டு தான் உள்ளே வர முடியும். தட் ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 11th நியூஸை பொறுத்தவரை வீர் சர்வேக்கர் ஜெயந்தி. ஸோ தாமோதர் வீர் சர்வேக்கர். ஸோ விநாயக் தாமோதர் சர்வேக்கரை பொறுத்த வரைக்கும் 28th May 1883 ஹி பார்ன் இன் நாசிக், மும்பை. அபினவ் பாரத் சொசைட்டி ஃபவுண்ட் பண்ணுற காரணமாக இருந்திருக்காரு. ஹிந்து மகாசபா உருவாகிறதுக்கு, அப்புறம் ஹிந்து மகாசபாவோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. த ஹிஸ்ட்ரி ஆஃப் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு சிப்பாய் பொன்னியை வச்சு. அப்புறம் ஹிந்துத்துவா பாலிட்டிக்ஸை ரொம்ப, ஹிந்துத்துவா அப்படின்ற கொள்கை அப்படின்னா அந்நியனுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்னெடுத்தவர். ஸோ பிரிட்டிஷர்ஸ் அண்ட் த ஃபாரினர்ஸ் ஹாவ் டு பி எக்ஸ்பெல்ட் அப்படின்றது. அப்புறம் இந்தியா ஹவுஸில் இவர் அசோசியேஷன்லேருந்து ஃப்ரீ இந்தியா சொசைட்டியில் இவர் மெம்பராக இருந்திருக்கார். ஸோ ஹி டைட் இன் த ஜெயில், செல்லுலார் ஜெயில், தட் இஸ் இன் அந்தமான், தட் இஸ் நோன் அஸ் காலாபானி. 50 years இம்ப்ரிசன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எனிவே ஹி டைட் இன் த ஜெயில். அபினவ் பாரத் சொசைட்டியை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ சீக்ரெட் சொசைட்டி. இவரும் அவரோட பிரதரும் வச்சுருந்தாங்க. இவங்க நிறைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ், பாம்பிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடந்து. ஸோ தே ஹவ் 1909 மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸுக்கு எதிராக சில தாக்குதல் நடத்தினாங்க, கொண்டு வரக்கூடாது அப்படின்றது. ஏன்னா 1909 மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் மூலமாக முஸ்லீம்ஸுக்கு இடஒதுக்கீடு, செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கப்பட்டுச்சு. தட்ஸ் அ ரீசன் தே அகேன்ஸ்ட். இந்தியா ஹவுஸை பொறுத்தவரைக்கும் ஷாம்ஜி கிஷன் வர்மா லண்டனில் ஆரம்பித்தாங்க. ஃப்ரீ இந்தியா சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் லண்டனில் ஆரம்பிக்கப்பட்டு. ஹிந்து மகாசபா நான் சொன்ன மாதிரி தாமோதர் சர்வேக்கர் வந்து ஒரு மெம்பர், லாலா லஜ்பத் ராய், மதன் மோகன் மால்வியா இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க. 1909 அவங்க பிளாட் பண்ணனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அண்ட் ஸ்பீஷீஸ் இன் நியூஸ் எடுத்திங்கன்னா சூப்பர் மஷ்ரூம், இது கார்டிசெப்ஸ் மிலிட்டரிஸ், இந்த ஃபங்கல் பவுடர்னு பேர், ஃபங்கல் பவுடர். இதை பொறுத்த வரைக்கும் லைக் மிலிட்டரிஸ் அண்டர்வென்ட் பவுடரிங் த்ரூ ஃப்ரீசிங், ரொம்ப ட்ரை பண்ணி ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் தான் அதை உடைப்பாங்க. லயோபைலைசேஷன்னு பேர். 400 ஸ்பீசிஸ் ஆஃப் கார்டிசிபஸ் இருக்குது. இந்த ஃபங்கஸ் பேரசைட், அந்த இன்செக்ட்ஸில் இது இருக்கும், இல்லைன்னா ஃபங்கலுக்கு மேலே இது இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதோட பவுடர் வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, ஆன்டி ஏஜனிங், வயசாகிறத தடுக்குது,
இது ஒரு கேஜி வந்து 8 lakh rupees per kg. ஸோ நம்ம கூட லாஸ்ட் இயர் தெர் இஸ் அ லைக் லாட் ஆஃப் நியூஸஸ் கேம். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ டேக்கிங் லாட் ஆஃப் இந்த மாதிரியான மஷ்ரூம் பவுடர்ஸ், மஷ்ரூம் சாப்பிட்றாரு அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு, வெரி காஸ்ட்லியஸ்ட் மஷ்ரூம். ஸோ அதே மாதிரியான ஒரு விதமான, அது உண்மையாக பொய்யான்றது அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ நோ நீட் டு கோ கான்ட்ரவர்ஷியல். ஸோ அதே மாதிரியான ஒரு மஷ்ரூம் தான் இந்த வெரைட்டி. சரியா? ஸோ பனானாவுக்கு ஒரு லைக் நோவல் ஃபங்கல் ஸ்ட்ரெயின் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஃபுசேரியம் வெல்ட் TR4 அப்படின்றது. அது வந்து நோவலாக இருக்கிறனால கோவிட்-19 எப்படி பீப்புளை அஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஃபங்கல் வந்து இது வந்து லைக் பனானாவை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆரம்பித்த இடம் அப்படின்னா எக்வேடர் அண்ட் தென் ஸ்ப்ரெட்டிங் நவ் எவ்ரிவேர். சரியா? தாய்வான், ஏஷியா, மிடில் ஈஸ்ட் எக்ஸெட்ரா. இது வந்து இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டோட ஃபுட் செக்யூரிட்டியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் மெஷர்ஸ் எடுத்துன்னா பிளான்ட்டை குவாரண்டைன் பண்ணுறது, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் பயோ ப்ரைமிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சீடிலே வேக்சினேஷன் பண்ணுறது. இப்போது அதோட வாழைக்கண்ணை நீங்கள் நடுறதுக்கு முன்னாடி, ஸோ சீட் வில் பி லைக் வேக்சினேஷன் ஆஃப் சீட்ஸ், ப்ரொடெக்ட் சீட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஹைட்ரேஷன்லேருந்து, இந்த மாதிரி டிசீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ பனானாவை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 35 டிகிரி சென்டிகிரேட், 650லேருந்து 750 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடியது, ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் ஏரியாவில் வளரக்கூடிய லூம்னி சாயில் ஏரியாவில் வளரக்கூடியது. தட்ஸ் ஆல். தென் 14th நியூஸ் எடுத்திங்கன்னா ஸ்டார்மேன் சூட்ஸ். இது நான் உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸு இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி லைக் May 31st ரீஷெட்யூல் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷூட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒரே ஷூட்டு தான். இதுக்கு ஹெல்மெட் இருக்குது, கியர், அப்புறம் க்ளவுஸஸ் எல்லாமே டச் ஸ்க்ரீன். ஹெல்மெட் வந்து 3D பிரிண்டிங் மூலம் ஒரு வெயிட்லெஸ் ஒன். ஸோ இட் இஸ் லைக் ரொம்ப கூலாக வச்சுக்கும். இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஷட்டிலில் இல்லைனா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வெளியில் பயன்படுத்த முடியாது. அதுக்கு எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் மொபிலிட்டி யூனிட்ஸ், அது ரொம்ப வெயிட் உள்ளது. ஸோ அது ஏன்னா ஹீட்லேருந்து இப்போ மூணில் எல்லாம் அப்போலோ மிஷன்ஸ் மூலமாக இறங்குறாங்க இல்லையா, அப்போ அந்த பீப்புளை வந்து அங்கே இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஹீட் அவங்கள தாக்காமல் இருக்கிறது எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட். இதில் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. தென் 15th நியூஸை பொறுத்தவரை டீப்பனிங் இந்தியாஸ் என்கேஜ்மெண்ட் வித் ஆஃப்ரிக்கா அமிட் பேண்டமிக். ஸோ இப்போது ஆஃப்ரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இப்போது ரீசெண்டாக அவங்களோட ஜிடிபி ரொம்ப அஃபெக்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட். அவங்க ஏற்கனவே HIV, மலேரியா, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் மூலம் அதிகமான பாதிக்கப்பட்ட நாடுகள். ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் டிமாண்டிங் ஃபார் 100 பில்லியன் ரெஸ்கியூ பேக்கேஜ். இப்போது எல்லா நாடுகளும் அவங்க பக்கத்தில் ரொம்ப இந்த கோவிட்-19க்கு முன்னாடி இப்போவும் சரி. ஸோ ஏன் ஆஃப்ரிக்கா மேலே ரொம்ப நோட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு யூனிட்டி இருக்குது, ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படின்ற ஒரு யூனிட்டி இருக்குது அவங்களுக்குள்ளாடி. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே அதிகம், பாப்புலேஷன் அதிகம், எனர்ஜி அதிகம், மைனிங், இட்ஸ் அ ஹியூஜ் மார்க்கெட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவிட்டி. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் தேர் டூயிங், ரஷ்யா அதே மாதிரி, பிரேசிலை பொறுத்த வரைக்கும், கியூபா பொறுத்த வரைக்கும், சைனா அங்கே பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷனுக்கு 1 பில்லியன் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா மாஸ்டர் ரயில்வே பிளான் அவங்க போட்டிருக்காங்க. அப்புறம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனால சைனாவும் அங்கே அதிகமாக ஃபண்டிங் பண்ணுறேன். இந்தியா பொறுத்த வரைக்கும் we are doing trade 62 billion in 2018. now இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சவுத் ஏஷியாவுக்கு அப்புறம் ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம அதிகமான LOC ப்ரொவைட் பண்ணுறோம். இந்தியா ஆஃப்ரிக்கா சமிட் வந்து இந்தியாவில் நடந்துச்சு, அதில் நம்ம இந்தியா கலந்துக்கிட்டுச்சு. அப்புறம் 6000 இந்தியன் சோல்ஜர்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பீஸ் கீப்பிங்கில் இந்தியாவிலேருந்து அதிகமான பேர் கலந்துக்கிறாங்க. அதில் ஆஃப்ரிக்காவில் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் 50,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் மூலமாக எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இப்போ 25 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வி ப்ரொவைடட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் வி ஆர் மேக்கிங் கான்ஃபரன்ஸ் டாக் லைக் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார் அவங்களோட தலைவர்கள் கூட. அதே மாதிரி விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் மூலமாக அவங்களோட ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறோம், அவங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் ஆன்லைன் மூலமாக. ஆரோக்கியஸ் ஆப், சேது ஆப், அதே மாதிரி கிராம் ஆப்பும் அவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். வித்யா பாரதி அப்படின்ற ஸ்கீம் மூலமாக அவங்களுக்கு விர்ச்சுவல் கிளாஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட் வி ஆர் ப்ரொவைடிங். அது மாதிரி குவாட் ப்ளஸில் ஆஃப்ரிக்காவை சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. குவாட் அப்படின்றது 4 countries. குவாட் ப்ளஸ்ன்றது ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, தட் இஸ் சவுத் கொரியா, தென் ஆரோக்கே அப்படின்றது வியட்நாம், நியூசிலாந்து, இஸ்ரேல் இவங்கள்லாம் சேர்ந்து, பிரேசிலெலாம் சேர்ந்தது குவாட் ப்ளஸ் மீட்டிங் நம்ம நடத்தியிருக்கோம். அதில் ஆஃப்ரிக்காவை சேர்க்கணும் அப்படின்றது
in the article or explanation. So Africa engagement we have to make a lot because African peoples நம்ம இந்தியன் டயஸ்போரா அங்கே அதிகமான கண்ட்ரீஸில் ஹெட் பொசிஷனில் இருக்காங்க, இல்லை பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் இட். சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சாரி, 28th and 29th current affairs student. Sorry for the delay because of technical glitches. So that's all about today's current affairs.